விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி, யோகி பாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரம் என்ன? தமிழ்நாட்டில் மைய மாவட்டம்னா அது திருச்சி தான். திருச்சியில் ஒரு மாநாடு போட்டால் அது திருப்புமுனை அமைன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் திருச்சியில் மாநாடு போகிறத ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, பாஜக ஜெயிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மக்கள் சாதியை பார்த்தோ இல்லை மதத்தை பார்த்தோ அப்படியெல்லாம் பார்க்காம வேட்பாளரை பார்த்து அவங்க கட்சியோட கொள்கையை பார்த்து அப்ப இருக்கிற ட்ரெண்டை பார்த்து வாக்களிக்கிற மக்களாக தான் திருச்சி மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ யாரையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்குங்க. பிஜேபி தான், அவரை தான் நாங்கள் வரவேற்கிறோம். அதான் வைகோ அவங்க பையன். அவர் என்ன சின்னம்? தீப்பெட்டி. ஒரு சிலிண்டர் வாங்கணும், ஒரு ஃபைனான்ஸ் வாங்குற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க என்ன சொல்லி பெரிய நினைச்சு பாருங்க. யார் நிக்கிறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவையே இல்லை சார், குழப்ப பார்க்கலாம். அரசியலே வேஸ்ட் இந்தியா. அவங்க டிடிவி சைட்ல இருந்து பிஜேபி சைட்ல நிக்கிறதுனால கொஞ்சம் டவுட் தான். ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வளர்ந்து வர கட்சி எது வந்தால் சந்தோஷம் தான். கண்டிப்பாக மக்களுக்கு செய்யவும் நினைச்சு மக்களுக்கு என்ன பணியோ அதை செஞ்சால் கண்டிப்பாக செய்ப்பாங்க. தெரியாதுண்ணே, ஏனே தேவையில்லாத வம்பலா இருக்கிறீங்களே. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்றங்கள் வருது. திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்புதூர், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, இந்த 6 சட்டமன்ற தொகுதியுமே திமுக கிட்ட தான் இருக்குங்கிறதுனால இதில் 5 சட்டமன்ற தொகுதி திமுக டேரக்டரான ஜெயிச்சிருக்காங்க, 1 கம்யூனிஸ்ட். ஆக மொத்தத்தில் திமுக உடனே தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். அதே இதுதான் இந்த நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்குன்னு சொல்கிறாங்க. மதிமுக அளவில் துரை வைகோ ஜெயிப்பாப்ல திருச்சியை பொறுத்தவரை. மோடி வீட்டுக்கு அமிச்சுட்டா போதும், நாட்டுக்கு வேணாம், வீட்டுக்கு அமிச்சுட்டா போதும். ரெட்டலை தான் வரும். எங்க ஊர் எல்லாமே ரெட்டலை கட்சி தான். எங்க அம்மாவுக்கு தான் எல்லாமே. யார் ஜெயிப்பானா இல்லைன்னு பார்ப்போம். விசாரிப்பீங்களா, பேசுவீங்களா, என்ன சொல்றாங்க? இது தீப்பெட்டி தான். துரை வைகோ தான் ஜெயிப்பாரு. அவங்க தான் கண்டிப்பாக வரணும். இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறணும். திருச்சியில் 2 கட்டான தானே இருக்கு, அதாவது 50-50 ஆஃபரில் இருக்கு. பார்ப்போம். நம்மளுக்கு தான் வைகோ, துரை வைகோவுக்கும் இவரும் இருக்கார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், அதை மாற்றம் இல்லை. தீப்பெட்டிக்கு தான். நாங்கள் ரெட்டை ஏடிஎம்கே தான் ஓடுவோம். ஏடிஎம்கே வேட்பாளர் கருப்பையா. திருச்சி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன், அதிமுக வேட்பாளர் கருப்பையா, மதிமுக திமுக கூட்டணி வச்ச மதிமுகவுடைய வேட்பாளர் துரை வைகோ நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இந்த தொகுதிக்கு இப்போதான் அறிமுகமாகிறாரு. இளைஞர்கள் மத்தியில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால அவருக்கு ஒரு சின்ன அறிமுகம் இளைஞர்கள் மத்தியில் அவர்கிட்ட இருக்கு. சீமானுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆதரவு இருக்க மாதிரி இந்த தொகுதியிலையும் கொஞ்சம் ஆதரவு இருக்கு. இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போங்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் தெளிவாகவே நாங்கள் மைக் சின்னங்கிறத சொல்றாங்க. ஆனால் முதியவர்கள் பல பேர் இன்னும் விவசாய சின்னம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கட்சி சின்னம் கிராமப்புறங்களில் திருச்சி மாநகரில் போகலை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. போன முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு 40,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதை விட கூடுதலாக வாக்குகளை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பல இடங்களில் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்காரு. தேர்தல் முடிவுகளை தான் 40,000 வாக்குகளை பீட் பண்ணாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். தொகுதியை யார் நல்லா பார்ப்பாங்களோ நிச்சயம் ஜெயிப்பாங்க. ஆமா. யார் லீட்ல இருக்கா? எனக்கு யார் லீட்ல இருக்கா? லீட்லன்னு இல்லை, பரவலா இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க நிச்சயமா. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னா 10 வருஷமா யார் இருக்காரோ அவரே வரட்டுமே. ஆமா, அதான் வரட்டுமே. குக்கர் தான் ஜெயிக்கும். உங்க ஆதரவு யாருக்கு? பிஜேபி தான். இல்லை, யாரா இருந்தாலும் நன்மை செய்யறவங்க ஜெயிக்கணும்னு எவனோ ஒரு காமராஜ் என்னோட லைஃபுக்குள்ள பார்க்கணும்னு பார்க்குறேன். நீங்க ஜெயிக்கணும்னு யார் ஆசைப்படுறீங்க? அமமுக ஜெயிக்கணும். பிஜேபி வரைக்கும் குமாரமலங்க வந்தார், ஓரளவு பண்ணினாரு, அவருக்கு கொடுத்து வைக்கல. ஆமாம், அதே மாதிரி பிஜேபி சார் வேறு வந்தாங்கன்னாக்கா செய்வாங்க, நம்பிக்கை தான், வேற என்ன.
என்டிஏ கூட்டணியில் இருக்க அமமுக அந்த வேட்பாளர் செந்தில்நாதன் களத்துல வந்து நிக்கிறாரு. அமமுகவுக்கு 2 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒன்னு வந்து டிடிவி டேட்டா களத்துல நிக்கிறாரு. இன்னொரு தொகுதி வந்து திருச்சி. செந்தில்நாதன் அவர் வந்து திருச்சியில கவுன்சிலர் இருந்தார் ஒரு வார்டுக்கு. அந்த கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு களத்துல நிக்கிறாரு செந்தில்நாதன். போன முறை சாருபாலா தொண்டைமான் அமமுகவுடைய முக்கியமான நிர்வாகி. அவங்க வந்து 1 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க 2019. அந்த வாக்குகள் நிச்சயம் நமக்கு விழும் நம்புறாரு செந்தில்நாதன். அதை தாண்டி அதிமுக எடப்பாடியை பிடிக்காதவங்க நமக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புறாரு. அதே மாதிரி மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வரணும், பிஜேபி பிடிக்கிறவங்க போன்ற நிறைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக செந்தில்நாதன் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. செந்தில்நாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது இடம் தான் பிடிப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க இந்த தொகுதியில. அதிமுகவுடைய வேட்பாளர் கருப்பையா, அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இந்த மாவட்டத்துக்கு ஒரு புதியவராக தான் பாக்குறாங்க கருப்பையாவை. அவருடைய சமூக வாக்குகளை குறி வச்சு வாக்குகள் சேகரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு பக்கபலமா இருக்காரு புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அவர் வந்து நகர செயலாளர், நீங்க வெற்றி பெற வச்சுட்டு நகர செயலாளருக்கு நான் இனோவா காருக்கு பரிசு கொடுக்குறேன், அதே மாதிரி வட்ட செயலாளருக்கு 5 பவுன் சவரம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசை வார்த்தைகள், கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு கருப்பையாவுக்கு ஆதரவாக வாக்குகள் வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. கருப்பையா முழுக்க திமுக வந்து திட்டி தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் மேல இருக்க அதிருப்தியும் இப்ப இருக்கு. திருநாவுக்கரசு தொகுதி பக்கமே வரல, ஆனா நான் நினைச்சு தொகுதி பக்கம் வருவேன், அவர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லை, திருநாவுக்கரசு சொல்றாரு, பட் இவருமே இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது தான். ஆனா புதுக்கோட்டை இருக்கிறதுனால புதுக்கோட்டையும் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வர்றதுனால நான் அடிக்கடி வந்து நான் உங்களுக்கு பார்ப்பேன், நிறைய வாக்குறுதிகளும் தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு கருப்பையா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரிச்சு திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுக்கு ஒரு பெரிய அளவுல கூட்டம் வந்தது. அதனால அந்த அதிமுக இருக்கிற அந்த கூட்டத்துடைய வாக்கு, ரெட்டலைக்கான ஒரு அந்த வாக்கு, அதே மாதிரி காங்கிரஸோட எதிர்ப்பு வாக்கு, டிஎம்கே பிடிக்காதவங்களுடைய வாக்கு, இதெல்லாம் சேர்த்து மோடியை பிடிக்காதவங்களுடைய வாக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அறுவடை பண்ண நினைக்கிறாரு கருப்பையா. ரெட்டையில தானே வரும், ரெட்டையில தானே வரணும், ரெட்டையில தான் ஜெயிக்கணும். திருச்சியில ரெட்டையில தானே ஜெயிக்கும். யார் நல்லா செஞ்சுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த தொகுதியில் பொறுத்தவரை. இந்த மாதிரி ஏற்கனவே செய்யாதவங்களாம் நிறைய பேர்த்துக்கு சீட்டு கிடைக்காமையும் போயிருக்கு. சில பேர் செய்யாதவங்க தோத்தும் போயிருக்காங்க. மக்களோட மனநிலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போன வாட்டி காங்கிரஸ் நின்னாங்க, காங்கிரஸ் திருநாவுக்கரசு நின்று இது வரைக்கும் இந்த சைடு வந்து பார்க்க கூட இல்லை, எம்பியில் நின்று பார்க்கவே இல்லை. அதேமாதிரி இருந்தோம்னா இதோட இந்த வாட்டி புதுமுகம் யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வந்தால் ரொம்ப நன்றி. 25 இடத்துக்கு மேல பாக்குறோம், ரெட்டையில தான் வரும், கருப்பையன் தான் வருவாரு, வேற எதுக்குமே சான்ஸே கிடையாது. அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான வேட்பாளர் துரை வைகோ. வைகோவுடைய மகன் துரை வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் வைகோ. இப்போ வந்து அவருடைய வாரிசே வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காரு திருச்சியில. மதிமுகவோட எம்பி இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்பவே மதிமுகவுடைய இப்போ சிட்டிங் எம்பியா இருந்தவர் கணேசமூர்த்தி ஈரோட்டில், அவர் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் ஈரோட்டில். பட் ஆனால் கிடைக்காததுனால நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதை தான் சொல்றாங்க. இங்கே வந்து திருச்சியில துரை வைகோவுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக. திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு முதல் போக்கு தான் நிலவி இருக்கு. ஒரு இணக்கமான சூழலே மதிமுக நிர்வாகிகளுக்குமே கிடையாது. ஏன்னா துரை வைகோவுடைய அந்த அணுகுமுறை வந்து மதிமுக கட்சி நிர்வாகிகள்கிட்டே ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளும் பார்க்காம, ஏன்னா அறிமுக கூட்டத்திலே துரை வைகோ வந்து நேரு முன்னாடி, மாவட்ட செயலாளர் முன்னாடி, திமுக நிர்வாகிகள் முன்னாடி பெஞ்செலாம் வந்து அடிச்சாரு. நான் செத்தாலும் சாவனையை தவிர உதயசூரன் நிற்க மாட்டேன், என் சொந்த சின்னத்தெலாம் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பரத்துக்கு ரொம்ப ஆர்வம் காட்டினார். பட் பம்பரம் கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து தனி சின்னம், தீப்பெட்டி சின்னம் வந்து துரை வைகோவுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி துரை வைகோவுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்டாலினுடைய வலதுகரமா இருக்கிற நேரு இங்க இருக்கிற, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு வலதுகரமா இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். அதனால 2 முக்கியமான அமைச்சர்களும் தீப்பெட்டி சின்னத்தை பத்த வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி துரை வைக்கவும் பிரச்சாரங்கள் தினமும் போறதா வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரகுபதி மையநாதன் அவங்களும் வந்து துரை வைகோக்காக வேலை பண்ணிருக்காங்க. மொத்தம் 4 அமைச்சர் துரை வைகோக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா துரை வைகோடைய பிரச்சாரம் பார்க்குறப்ப ஒரு மெயினான ஏரியாக்கள்ல, நகரங்கள்ல மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல வந்து போயிட்டு இருக்காராம். ஆனா கருப்பு என்ன பண்றாராம், மக்கள் கூட்டமே இல்லாத இடங்கள்ல வீதியே இறங்கி பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது எப்படியோ நம்ம வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதியிலும் வளம் வந்தோம். நிறைய பேர் தீப்பெட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. தீப்பெட்டியை தாண்டி நிறைய பேர் திமுக தான் சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு 100 பேர் எடுத்திருந்தோம்னா அதுல வந்து 60க்கும் மேற்பட்டவங்க திமுக தான், உதயசூரியன் தான் சொன்னாங்க. உதயசூரியன்ல மதிமுக கூட்டணி வச்சதுனால மதிமுக ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில. இது எப்படி இருந்தாலும் போன முறை திருநாவுக்கரசு சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு தேமுதிக வேட்பாளர் வந்து எதிர்த்து. ஆனா இந்த முறை அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல துரை வைகோலாம் வெல்ல முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா துரை வைகோ நிச்சயம் வெல்லுவாங்கன்னு வந்து எதிர்பார்க்கறாங்க. இங்க திமுக நிர்வாகிகளும் சரி, சில மக்களுடைய கருத்து அப்படிதான் வந்து இருக்கு. ஆனா தேர்தல் முடிவுகளை தான் வெளிப்படையா தெரியும். நன்றி.
நீங்க யூடியூப்ல வந்துறீங்களா இல்ல சேனலுங்களா? விகடன்ல இருந்து ஆனந்தம் ரைட். விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.